அடுத்ததான் அவன் டார்கெட் பண்ற இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஒரு தம்பதி வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாரிசு இல்லாத சொத்தை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்வான்ஸ்டா ஃபர்ஸ்ட் யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றவனும் இருக்கிறான் இந்த உலகத்துல அப்படின்னு பார்த்து நம்ம கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நிலத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். மதர் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு எங்கிட்ட இல்லை அப்படின்னா ரீஅப்ளை பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லாத லேண்டையும் அவங்க டார்கெட் பண்ணி ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. செல்லு சுடுது சுட்டதா வெயில இருக்கு சார். சரி, எந்தெந்த வழிகள்னு பார்த்தோமே இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஈசி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை உங்க இடத்த வந்து ஈசி போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா செக் பண்ணா அந்த ஈசி காட்டி கொடுத்துரும் ஏதாவது இதில் லீகல் கம்ப்ளைண்ட் இருக்குதா இல்லை உங்க பேர்ல தான் இந்த ஈசிலாம் இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பட்டா கண்டிப்பாக உங்கள் பேரில் இருக்குதா அப்படிங்கிறத மறுபடியும் ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. மியூச்சுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாத இடம் கம்பல்சரி ரிஸ்க். அதுக்கப்புறம் இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் அண்டு சர்வே நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த சர்வே நம்பரில் வர்ற அளவு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக பார்த்துக்கணும்.